நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். தற்போது இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகி இருக்கிறார். இன்றே முன்னாடியே பேசும்போது திரு சுமன் ஸ்ரீராமன் குறிப்பிட்டிருந்தார், இன்றைய விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் முடித்திருவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அப்ப விசாரணைக்காக விஜய் அழைக்கப்பட்ட நோக்கம் இன்றே நிறைவடைந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அப்படி இருக்கும் பட்சத்துல நோக்கம் தான் என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல, ரொம்ப நீங்க கேட்கிற கேள்வி இந்த ரெண்டு விஷயங்கள், ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, அது சிபிஐ என்கொயரியும் சரி, எல்லாமே நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ஸ்ல விஜயோடைய ரோல் கொஞ்சம் முக்கியமான ரோல்ங்கிறதோட ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் திமுக அதிமுக என்ற கட்சிகளோட ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பார், யாருக்கு ரொம்ப டேமேஜ் உண்டு பண்ணுவார்ன்றது முக்கியமான கேள்வி. இதுதான் இப்ப பாஜக உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு போற ஓட்டை அவர் டேமேஜ் பண்ணும்போது அந்த டேமேஜிலிருந்து எப்படி தங்களை காற்றுக்கொள்வது என்பது பாஜக பிளான் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. திமுகவுக்கு போற ஓட்டுகளை பிடுங்கணும் விஜய், அவங்களுக்கு போற ஓட்டை விஜய் பிடிக்காது தடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்ப விஜய் அதுக்கு எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படின்றதான் இங்க பாயிண்ட். சிபிஐ இன்கொயரியில விஜய் அரசியல் ரீதியா பயன்படுத்துவாங்களான்னு பொதுவா ஒரு கேள்வி கேட்கப்படலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல எதுவுமே அரசியலாக பார்க்கப்படுற ஒரு சூழல்ல விஜய் எந்த அளவுக்கு சிபிஐ இன்கொயரிக்கு அப்புறம் அவருடைய பார்வை, பாஜக பத்தின பார்வை எப்படி மாறுது, திமுக பத்தின அட்டாக் இன்னும் மேலும் கடுமையா இருந்தா, இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜனநாயகன் இந்த மாதிரி சிபிஐ இன்கொயரியில் அவரோட கவனங்கள் போயிருந்துக்கே தவிர, தேர்தலை நோக்கி போகும்போது மற்ற கட்சிகள்லாம் அதிமுக தான் வாக்குறுதிகள் கொடுக்குற லெவலுக்கு போன பிறகு இவங்க இன்னும் தாவேகா இந்த விஷயங்களே சிக்கிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம பாக்குறோம். சோ பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த அழுத்தம், சிபிஐ அழுத்தம் போன்ற விஷயங்கள்ல விஜய் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை சிபிஐ கொடுக்கணும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறார். இது சதியாலாம் இந்த விஷயங்கள் நடந்து 41 பேர் இறந்தார்கள்னு கொடுக்கணும், சதிக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும். அந்த ஆங்கிள் தான் விஜயோட பாயிண்ட் இருக்கு. ஆனா அந்த ஆங்கிள் சிபிஐ இவர் சொல்றதை ஒத்துக்கணும்னா அதுக்குரிய சாட்சியங்கள் போன்ற விஷயங்கள் வேணும். அந்த சமயத்துல அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எப்படி விஜய் நம்ம பயன்படுத்தி திமுக ஓட்டை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் விஜய் எதிர்பார்க்கறமான அறிக்கையில் கிடைக்கணும், பாஜக எதிர்பார்க்கறமான ரிப்ளை விஜய் கொடுக்கணும். இல்லாட்டி விஜய் தான் குற்ற காரணம், கூட்டத்தை மேனேஜ் பண்ணல அவரு அப்படின்னு அவர் மேலேயே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யற அளவுக்கு சிபிஐ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல விஜய் இருக்கிற இடம் ரொம்ப இப்ப இருக்கிற சூழல் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு. அவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, ஃபேஸ் பண்ணிட்டு எப்படி தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்க போறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ மூணாவது இடத்துல இருக்கிற விஜய் தான் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு தான் போட்டின்றாரு. திமுகவுக்கு ஒரு போட்டியா இருக்கலாம், ஆனா எங்க ஓட்டை நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கேற்றபடி எங்க அரசியலை மாற்றுவோம்னு பாஜக களத்துல குதிச்சிருக்காங்க. அவங்க குதிச்சிருக்கிற இந்த ஜனநாயகன் விஷயத்திலாகட்டும் அல்லது சிபிஐ இன்கொயரி விஷயத்திலாகட்டும் எந்த அளவுக்கு பாஜக தன்னுடைய அழுத்தத்தை விஜய் மேல செலுத்துறாங்கன்றதை கொஞ்சம் பொறுத்து இருந்தான் பார்க்கணும். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்கள் நான் பதிவு செய்தமைக்கு நன்றி. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.